இந்த சார்க்கோமாவோட ஓவரால் இன்சிடென்ட்ஸே 1% தான். 100 கேன்சர் வந்ததுன்னா அதில் ஒன்று தான் சார்க்கோமாவாக இருக்குது. இதோட சிம்டம்ஸ், இதோட பாதிப்புகள். இந்த சார்க்கோமாஸ் வந்து 10 இருந்து 20 வயசுக்குள்ளே மோர் காமன். குழந்தைங்களோ இந்த காலேஜ் போகிற பசங்களோ அடிக்கடி முட்டி வலிக்குது இல்லை தோள்பட்டை வலிக்குதுன்னு சொன்னாங்கன்னா அதை இக்னோர் பண்ணக்கூடாது. அது என்னன்னு பார்க்கணும். குழந்தை பெற்றுக்கிட்டாலும் பால் கொடுக்கல, உங்களுக்கு பிரெஸ்ட் கேன்சர் வர்றதுக்கு சான்சஸ் அதிகம் இருக்குது. ஃபைபர் ரொம்ப சாப்பிடாமல் இருக்கிறீங்க, நான்வெஜ் ஓவராக ரெட் மீட் நிறையா சாப்பிட்றீங்கன்னா குடல் கேன்சர் வரலாம். ஸ்மோக் நிறையா பண்ணிங்கன்னா லங் கேன்சர் வரலாம். சார்க்கோமா பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து விதின்னு தான் சொல்லணும். செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜ் வரைக்கும் இதில் வந்து கேன்சர்ஸ் வந்து இந்த வகை கேன்சர்ஸை குணப்படுத்தலாம். ஃபோர்த் ஸ்டேஜ் போனால் சார்க்கோமா எடுத்துருங்க, பக்கத்தில் போன் இருந்ததுன்னா அதை எடுத்துருவோம், பக்கத்தில் பிளட் வெசல்ஸ் இருந்ததுன்னா அதை எடுத்துருவோம், பக்கத்தில் முக்கியமான இம்பார்ட்டன்ட் நர்வ்ஸ் வந்து அதையும் எடுத்துருவோம். ஏன்னா அப்படி எடுத்தால் தான் அதை க்யூர் பண்ண முடியும். ஸ்வெல்லிங் வந்து எல்லா ஸ்வெல்லிங்கும் சார்க்கோமா கிடையாது. 20 வருஷம் 10 வருஷம் லைப்போமாலாம் அப்படியே தான் இருக்க போகுது. பெயின்ஃபுல்லாலாம் இருக்காது அந்த ஸ்வெல்லிங். எனி ஸ்வெல்லிங் தட் ஹஸ் அக்கர்ட் ரீசெண்ட்லி கண்டிப்பாக உடனே வந்து பார்ப்போம். ஃப்ரம் டயக்னோசிஸ் ரைட் டு எண்ட் ஆஃப் லைஃப் வந்து வி ஹேவ் எவ்ரிதிங் டு டேக் கேர் அட் பிஎஸ். இப்போ அதனால் ஒவ்வொரு சார்க்கோமாவையும் அதை அனலைஸ் பண்ணி ப்ரீஆப்பாகவே முன்னாடியே அந்த பிளானிங் வந்து மச் பெட்டராக பண்ண முடியும். இன்றைக்கி ஓடிட்டே இருக்கிற காலத்தில் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது. அதில் முக்கியமாக நம்மளை அறியாமே நமக்குள்ளே இருக்கிற ஒரு மிகப்பெரிய பயம் பார்த்திங்கன்னா கேன்சர் அப்படின்னு சொல்லும் போது பயம் தான் ஜாஸ்தி ஆகுது. பட் கேன்சரில் வந்து தெர் இஸ் டூ மெனி வேரியேஷன்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். இது எந்த அளவுக்கு எனக்கும் தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐ எம் நில் அபவுட் இட். ஸோ வீவ் காட் அ 2 ஸ்பெஷலைஸ்ட் டாக்டர் வித் அஸ் ஃப்ரம் விஎஸ் ஹாஸ்பிட்டல், டாக்டர் சரவணன் பெரியசாமி மற்றும் டாக்டர் சுந்தர். வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம். சார்னா எங்களுக்குலாம் தெரிஞ்சது பேசிக்கான கேன்சர்ஸ் தான். பட் இன்னைக்கு உங்களை இன்டர்வியூ பண்ண போகிறேன் அப்படின்னும் பொழுது ஓகே தேர் இஸ் ஆல்சோ இந்த மாதிரி ஒரு கேன்சர் இருக்கா, மக்கள் இதில் அஃபெக்ட் ஆகுறாங்களா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. பட் அதை பேசுறதுக்கு முன்னாடி ஐ திங்க் வீவ் காட் 2 டாக்டர்ஸ் நான் சொல்லிட்டேன். அண்ட் 2 of you are in a different ஸ்பெஷலைசேஷன் சொல்லலாம். ஸோ நீங்கள் என்னென்னு அப்படி சொல்லிட்டீங்கன்னா மக்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சார் வில் ஸ்டார்ட் வித் யூ. நான் டாக்டர் சரவணன் பெரியசாமி, சர்ஜிக்கல் ஆன்காலஜிஸ்ட். அப்படின்னா புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணர். I am specialized in doing surgeries only for cancer. I am Dr. Sundar. I am an orthopedic surgeon. அதாவது எலும்பு முறிவு அறுவை சிகிச்சை நிபுணர். பட் எலும்பு முறிவுங்கிறத விட என்னோடய தனித்துவ ஸ்பெஷாலிட்டி வந்து எலும்பு புற்றுநோய். ஸோ எலும்பில் வர்ற கேன்சர்ஸுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு நான் தனியாக ஐ ஹவ் ஸ்பெஷலைஸ்ட் இன் இட். எங்களோடது ஒரு நிஷ், ஒரு ரொம்ப குறுகிய வட்டம் உள்ள டாக்டர்ஸ் தான் நாங்கள் இந்தியாவிலே இருக்கிறோம் இந்த ஃபீல்டில். ஸோ இட்ஸ் அ ஹைலி ஸ்பெஷலைஸ்டு சப் ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லலாம் ஆர்த்தோவில். அண்ட் நான் சொன்ன மாதிரி தான் சார், கேன்சர் பொறுத்த வரைக்கும் பேசிக்காக வீவ் நோ சர்டன் கைண்ட் ஆஃப் கேன்சர்ஸ். பட் சார்க்கோமா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எனக்கே இது வரும்பொழுது ஐ வாஸ் லிட்டில் சீரியஸ்லி ஐ ஹேட் டு கோ அண்ட் டூ அ ரிசர்ச். வாட் இஸ் திஸ், இப்படி ஒரு கேன்சர் இருக்கா அப்படின்றது ஐ திங்க் இப்போவும் மக்கள் பார்க்குறவங்களுக்கு எத்தனை பேருக்கு இது வாட் இஸ் இட்ன்றது தெரியாது. ஸோ இதில் வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இதில் ஸ்பெஷலைஸ்டாக இருக்கீங்க. வாட் இஸ் இட் ஆக்சுவலி, இது எதனால் வரக்கூடிய ஒரு விஷயம்? சார்க்கோமாஸ் வந்து கேன்சரில் ஒரு டைப் தான். நமக்கு தெரிகிற கேன்சர்ஸ் வந்து ஜென்ரலாக எடுத்து பார்த்துட்டிங்கன்னா பிரெஸ்ட் கேன்சர்ஸ், யூட்ரைன் கேன்சர்ஸ், ஸ்டமக் கேன்சர், இதை பற்றியெல்லாம் நல்ல அவேர்னஸ் உண்டு நமக்கு. பட் சார்க்கோமாஸ் பற்றி யாருமே கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். அதே மாதிரி கேன்சர் வந்து எந்த உறுப்பை வேணாலும் அஃபெக்ட் பண்ணலாங்கிறதும் தெரிஞ்சிருக்கும். பட் ஒவ்வொரு உறுப்பில் வர கேன்சருக்கும் டிஃப்ரெண்ட் நேம்ஸ் உண்டு. ஏன்னா அது வந்து பேசிக்கலாக நம்ம குழந்தை உருவாகும் போதே அந்த நம்மளோட அந்த டிஷ்யூஸே வந்து பிரிஞ்சு 3 தன்மையாக பிரியுது. ஒன்று வந்து உறுப்புகள் உருவாக்கக்கூடியது, நுரையீரல், கல்லீரல், மண்ணீரல், அந்த மாதிரி. இப்போ மிச்சம் இருக்கிறது வந்து அந்த கூடு, அந்த எலும்பு கூடு இருக்குல்ல, அது வந்து மீசென்கைமல் எலிமெண்ட்ஸ், அதாவது வந்து ஒரு நார் அதிகமாக உள்ள உறுப்பு. அது வந்து ஆரம்பத்தில் குழந்தை உருவாகிறதுலேருந்தே அது ஒரு தனிப்பட்ட பிரிவாகவே இருக்குது. ஒரு பிரிவுலேருந்து இன்னொரு பிரிவுக்கு அடல்ட்டான பிறகு மிக்ஸ் ஆக முடியாது. இந்த மாதிரி இந்த மீசென்கைமல் எலிமெண்ட்ஸ், இந்த எலும்பு கூட்டுலேருந்து வரக்கூடிய கேன்சருக்கு பேர் வந்து சார்க்கோமாஸ். இந்த சார்க்கோமாவோட ஓவரால் இன்சிடென்ட்ஸே 1% தான். 100 கேன்சர் வந்ததுன்னா அதில் ஒன்று தான் சார்க்கோமாவாக இருக்குது.
இதோட சிம்டம்ஸ், இதோட பாதிப்புகள் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்கிறது மக்களுக்கு இன்னும் போய் சேரல. ஒரு மூட்டு வலி அப்படின்னாலே டக்குன்னு வேறு மாதிரி ஒரு பயம் தான் உண்டு பண்ணுது. ஜென்ரலி ஒரு ஒரு சின்ன வலியாக இருந்தால் கூட அடுத்த செகண்ட் அது சர்ஜரிக்கு தான் போகணுமா அப்படின்ற ஒரு மித்து ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸில் நீங்கள் வாட் யூ அட்வைஸ் தெம்? குட் கொஸ்டின். இப்போ பேசிக்காக வந்து இந்த சார்கோமாஸ் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லின்னு சொல்லலாம், குழந்தைங்கள்லேயும் அடலசன்ஸ்லேயும், அதாவது 10ல் இருந்து 20 வயசுக்குள்ளே மோர் காமன். ஸோ இந்த சாதாரணமாக அந்த வயசானதுக்கப்புறம் முட்டி வலி வர்றது இல்லையா, அது வந்து தேய்மானத்தினால வர்றது. அதுக்கு தான் நம்ம நிறைய வைத்தியங்கள் இருக்குது. அதுக்கு பயிற்சிகள், ஹீட் ட்ரீட்மெண்ட்டு, எக்ஸசைசஸ்ஸு, அதுக்கப்புறம் மூட்டில் இன்ஜெக்ஷன் போடுறது, அப்புறம் நீ ரீப்ளேஸ்மெண்ட்டு, அது மாதிரி நிறைய வைத்தியங்கள் வந்துடுச்சு. பட் பொதுவாக சின்ன பிள்ளைங்களோ இல்லை ஒரு இந்த காலேஜ் போகிற பசங்களோ முட்டி வலிக்குதுன்னு வந்து அது ஒன்றும் இல்லை சரியாக போயிடும்னு சொல்லிட்டு நம்ம அவங்கள போய் விளையாடுங்க ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்லி அமுச்சிடுவோம். அது கொஞ்சம் குழந்தைங்க இக்னோர் பண்ணிவிட்டு அதுங்க பாட்டு சரின்னு ஏதோ ஒரு மருந்து கொடுத்துருவோம், தைலத்து கொடுத்துருவோம், தேய்ச்சிட்டு போயிடுவாங்க. அந்த வலி போயிடும் கொஞ்சம் நாளில். அதுக்கப்புறமா அது சைலண்ட்டாக அது திருப்பி வளரும். ஸோ அதுதான் சேலஞ்சு. ஸோ குழந்தைங்களோ இந்த காலேஜ் போகிற பசங்களோ அடிக்கடி முட்டி வலிக்குது இல்லை தோள்பட்டை வலிக்குதுன்னு சொன்னாங்கன்னா அதை இக்னோர் பண்ணக்கூடாது, அது என்னன்னு பார்க்கணும். இது எப்படி இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு கிட்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து இட்ஸ் நார்மல் வலின்னு தான் எல்லா பேரண்ட்ஸுமே நினைப்போம். ஏன்னா ஸ்கூலில் விளையாடுறாங்க, இல்லை அடிபட்டிருக்கலாம், இல்லை ஸ்போர்ட்ஸ்னால் அப்படி இருக்கலாம். பட் திஸ் இஸ் வெரி சேலஞ்சிங் ஃபார் த பேரண்ட்ஸ் டு ஃபைண்ட் அவுட். இப்போ ஒரு 2-3 வாட்டி அந்த வலி வரும்பொழுது அது நார்மலான வலின்னு தானே நினைப்பாங்க. அது என்ன இருக்க போகுது? இப்போ சார்கோமான்றது நம்ம சொல்கிற வரைக்கும் இதுக்கு மேலே மேபி தே வுட் கெட் தி அவேர்னஸ். பட் இது ஹவு சேலஞ்சிங் ஃபார் தெம் டு ஃபேஸ்? எக்ஸலன்ட் கொஸ்டின். இது க்ரோயிங் பெயின்ஸுங்கிறது வந்து ஜாயிண்ட்டில் வர்றதுங்கிறது வந்து வெரி காமன். இது வந்து அப்நார்மலான ஒரு விஷயமே கிடையாது. அதனால் வலி முட்டியில் வந்துருச்சு அப்படின்னாலே அது சார்கோமான்னு கிடையாது. அதே மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி விளையாடும் போது சின்ன அடிப்படலாம், அப்போ கூட அது மாதிரி ஒரு பெயின்ஸ் வரலாம். எப்போ அதை வந்து நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒரு டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகணும்னா பெர்சிஸ்டன்ட் பெயின். இப்போ இந்த மாதிரி பெயின்லாம் வருது அப்படின்னா அது வந்து பொதுவாக வந்து அதுக்கு ஒரு டியூரேஷனில் செல்ஃப் ஹீலிங் இருக்கும். ஒரு அடிப்படுது அப்படின்னா போன் உடையாத பட்சத்தில் அது நார்மலாக 1 வீக்குள்ளே சரியாக போயிடும். இப்போ ஒரு க்ரோயிங் பெயின்ஸுங்கிறது ஆன் அண்ட் ஆஃப் வந்து போகும், வரும், கொஞ்ச நாள் இருக்கும், ஒரு 1 வீக் 2 வீக்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் போயிடும். பட் அதே பெயின் வந்து பெர்சிஸ்ட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். பெர்சிஸ்ட் அப்படின்னா என்ன டியூரேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 வீக்ஸ் எடுத்துக்கலாம். எனிதிங் தட் இஸ் பியாண்ட் 2 வீக்ஸ் அண்ட் இட் இஸ் இன்க்ரீஸிங் இன் இன்டென்சிட்டி, அது வலி கூடிக்கிட்டே போகுது, குறையறதுக்கு பதிலாக நாளாக அடிப்பட்ட வலினா குறைஞ்சிட்டே வரணும். இது கூடிகிட்டே போகுது அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். கொடுத்து நீங்கள் ஒரு ப்ராப்பரான ஒரு கன்சல்டேஷன். ஸ்வெல்லிங் வந்தாலும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். வலியோடு சேர்ந்து ஒரு வீக்கமும் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். த ஸ்டேஜஸ் ஆஃப் சர்ஜரின்ற ஒரு விஷயம் இருக்குது. நிறைய பேருக்கு வந்து இம்மீடியட் சர்ஜரி பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. வெதர் இட் இஸ் கேன்சர் ஆர் நார்மல் நீ பெயின், வாட் எவர் இட் இஸ், ஐம் டாக்கிங் ஜென்ரலாகவே. அந்த சர்ஜரி ஆஃப் லெவல் எப்போ இது வந்து க்யூரபிள், இது வந்து ட்ரீட்மெண்ட் மூலியமாகவே நம்ம க்யூர் பண்ண முடியுன்ற ஒரு ஸ்டேஜ் இருக்குல்ல டாக்டர். பட் அதை தாண்டி சர்ஜரிக்கான ஒரு விஷயமும் இருக்குது. ஸோ இது எப்படி யூ லைக் டு டிஃப்ரென்ஷியேட்? சார்கோமா ட்ரீட்மெண்ட் அப்படின்னா ட்ரீட்மெண்ட் தனி, சர்ஜரி தனின்ற மாதிரி ஒரு அபிப்பிராயம் மக்கள் மத்தியில் இருக்குது. அதுதான் நீங்கள் உங்கள் கேள்வியாக கேட்டிருக்கீங்க. அது அப்படி கிடையாது. ட்ரீட்மெண்ட் இஸ் அ மல்டி மொடாலிட்டி ட்ரீட்மெண்ட்டுன்னு தான் நாங்கள் சொல்கிறோம். மல்டி மொடாலிட்டி ட்ரீட்மெண்ட்னா இதில் வந்து ஒரு 3-4 பேர் இருப்போம், எக்ஸ்பர்ட்ஸ் இருப்போம். ஒரு சர்ஜிக்கல் ஆன்காலஜிஸ்ட், என்ன மாதிரி புற்றுநோய்க்கு அறுவை சிகிச்சை பண்ணுற நிபுணர், ஆர்த்தோபீடிக் ஆன்காலஜிஸ்ட் டாக்டர் சுந்தர் மாதிரி ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் போன் சார்கோமாஸில் ஸ்பெஷலிஸ்ட், தென் மெடிக்கல் ஆன்காலஜிஸ்ட். அவங்க வந்து என்னென்னா இதுக்கான கீமோதெரப்பி, டார்கெட்டட் தெரப்பி அது கொடுக்கக்கூடியவங்க, ரேடியேஷன் ஆன்காலஜிஸ்ட், இந்த மாதிரி சார்கோமாஸ்க்கு ரேடியேஷன் கொடுக்கக்கூடியவங்க. இவங்க எல்லாரும் கான்ஸ்டியூட் பண்ணி இருக்கிறது தான் அந்த மல்டி மொடாலிட்டி டீம் போர்டு, மஸ்குலோஸ்கெலிட்டல் டியூமர் போர்டுன்னு சொல்லுவோம். இந்த ஒரு பேஷண்ட்டையும் சார்கோமாஸ் அஃபெக்ட் பண்ண ஒரு பேஷண்ட்டையும் இந்த போர்டு வந்து இண்டிவிஜுவலாக டிஸ்கஸ் பண்ணும். பெத்தாலஜிஸ்ட்டும் அது கலந்துப்பாங்க. பெத்தால் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. எஸ்பெஷலாக இப்போ சில கேன்சர்ஸ் வந்து நீங்கள் வந்து இந்த மல்டி மொடாலிட்டி ட்ரீட்மெண்ட்டில் நம்ம போக தேவையில்லை. ஒரு பொதுவாக முக்கால்வாசின்னு சொல்ல முடியாது, ஒரு 60% கேன்சர்ஸ் வந்து மெடிக்கல் ஆன்காலஜிஸ்டே குணப்படுத்திடுவாங்க. சில இது வந்து சர்ஜன்ஸ் மட்டுமே பண்ணால் போதும். இப்போ ஒரு பிரெஸ்ட் ஆரம்பத்தில் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை குடலில் வந்து ஆரம்பத்தில் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க மட்டுமே போதும், வேறு யாருமே பண்ண தேவையில்லை.
அதே மாதிரி கரண்ட் கொடுக்கறது, ரேடியேஷன் ஆங்காலஜி, சில ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து அது மட்டுமே போதும். ஒரு 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 5% to 10% ஆஃப் த கேன்சர்ஸ் தான் எல்லாருமே சேர்ந்து பண்ண வேண்டியது இருக்கும். 2 இல்லைன்னா 3 பேர் சேர்ந்து பண்ண வேண்டியது இருக்கும். சார்கோமாஸ் எல்லாமே 2 இல்லைன்னா 3 பேர் சேர்ந்து தான் பண்ணணும், தனி ஒரு ஆளாக பண்ண முடியாது. காரணம் வந்து மற்றதெல்லாம் லைஃப் ஸ்டைல் டிசீஸ். இந்த ஆர்கனில் வர கேன்சர் இருக்குது பார்த்தீங்களா, முக்கால்வாசி வந்து லைஃப் ஸ்டைல் டிசீஸ். ஜெனட்டிக்கும் கொஞ்சம் ஓரளவுக்கு. இப்போ பிரெஸ்ட் கேன்சர் வந்து ஒரு அம்மாவுக்கு வந்தால் பொண்ணுக்கு வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. குழந்தைய பெற்றுக்கிட்டாலும் பால் கொடுக்கல, உங்களுக்கு பிரெஸ்ட் கேன்சர் வர்றதுக்கு சான்சஸ் அதிகம் இருக்குது. புகையில் நிறைய போட்டிங்கன்னா வாயில் வந்து கேன்சர் வர்றதுக்கு. ஆல்கஹாலு, ட்ரைட் ஃபுட்டு, ஃபைபர் ரொம்ப சாப்பிடாமல் இருக்கிறீங்க, நான்வெஜ் ஓவராக ரெட் மீட் நிறையா சாப்பிட்றீங்கன்னா குடல் கேன்சர் வரலாம். ஸ்மோக் நிறையா பண்ணிங்கன்னா லங் கேன்சர் வரலாம். இதெல்லாமே லைஃப் ஸ்டைல் டிசீசஸ். சார்கோமா பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து விதின்னு தான் சொல்லணும். க்யூரபிள்ங்கிறது வந்து இப்போ இன்றைக்கி வந்து கேன்சர்ஸ் வந்து இதுன்னு மட்டும் இல்லை, சார்கோமா மட்டும் கிடையாது, எல்லா கேன்சருமே வந்து கேன்சர் வந்தால் போச்சுங்கிற ஒரு மனப்பான்மை தான் பெரும்பாலுமாக சொசைட்டியில் இன்னமும் இருக்குது. அன்ஃபார்ச்சுனேட்லி இன்னமும் இருக்குது. ரெண்டாவது விஷயம் வந்து தொத்து வியாதிங்கிறது ஒரு இது இருக்குது. கேன்சர் தொத்து வியாதி கிடையாது, அது ஃபஸ்ட்டு அது இம்பார்ட்டண்ட்டாக ஞாபகம் வச்சுக்கணும். இந்த கேன்சருமே மற்ற கேன்சர்ஸ் மாதிரி அது எப்போ நம்ம டயக்னோஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து இருக்குது க்யூரபிளாக இல்லையாங்கிறது. பொதுவாக செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜ் வரைக்கும் இதில் வந்து கேன்சர்ஸ் வந்து இந்த வகை கேன்சர்ஸை குணப்படுத்தலாம். ஃபோர்த் ஸ்டேஜ் போனால் குணப்படுத்த முடியாது. கேன்சர் அப்படின்னாலே அந்த பயம் இருக்குது. ஃபார் லெட்ஸ் ஃபர்கெட் அபவுட் சார்கோமா எனி கேன்சர்னாலே கோமால போயிடுறோம். அதுதான் உண்மை. ஜோக்ஸ் அபார்ட், பட் தட் இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங் நவடேஸ். மாறணும். ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் கேன்சர் ட்ரீட்மெண்ட் வந்து இது மைண்ட் தான். இந்த பாடி வந்து என்டார்ஃபின்ஸ்னு சில கெமிக்கல்ஸ் இருக்குது. இப்போது நிறைய ஸ்டடீஸ் இருக்குது. இப்போ வந்து இந்த வலி மாத்திரைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வெறும் ஒரு மல்டிவிட்டமின் மாத்திரை கொடுக்குறோன்னு வச்சுங்களேன், இன்னும் ஒரே மாதிரி இருக்கும். இந்த வலி மாத்திரை சைஸ்லேயே ஒரு மல்டிவிட்டமின் உங்களுக்கு ஒரு பி காம்ப்ளெக்ஸ் மாத்திரை கொடுத்துட்டு இருந்தால் வலிக்கு போட்டுக்கோன்னு சொன்னால் வலி போகும். அந்த மாத்திரை வேலை செய்யலை, பாடி தான் வேலை செய்யுது. ஸோ த மைண்டோட ஸ்டேட் ஆஃப் த மைண்ட் வந்து இஸ் வெரி டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த பாடி டிஃபென்ஸ் மெக்கானிசம். ஸோ நம்ம கடவுளோட படைப்பு, நம்ம பாடி வந்து மனுஷனோட படைப்போட ஃபார் பெட்டர் இன் எவ்ரிதிங். ஸோ நம்ம மைண்டு ஸ்ட்ராங்காக இருந்தது, நம்ம வில் பவர் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா நம்ம பாடியே இஸ் கேப்பபிள் ஆஃப் ஃபைட்டிங் லாட் ஆஃப் திங்ஸ். ஸோ தட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட்டு. கேன்சர் வந்தால் ஆள் காலிங்கிறது முதல்ல போகணும். கேன்சர் வந்தால் குடும்பத்தில் மற்றவங்களுக்கு பரவணுங்கிறதும் ஒன்று போயிடும். குடும்பத்தில் ஏன் பரவுதுன்னா, குடும்பம் எல்லோரும் ஒரே மாதிரி சாப்பிடுவாங்க, ஒரே ஃபுட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாங்கன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு எல்லாருக்கும் குடல் கேன்சர் வரும். குடும்பத்தில் எல்லோரும் ஸ்மோக் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு லங் கேன்சர் வரும். உங்களுக்கு லங் கேன்சர் வந்ததுனால பக்கத்தில் உள்ள ஆளுக்கு லங் கேன்சர் வர போகிறது இல்லை குடும்பத்தில். ஸோ அந்த ஒரு தொத்து வியாதிங்கிறது போகணும். கேன்சர் வந்தால் ஆள் காலி போச்சுங்கிறது போகணும். இப்போ வந்து ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப அட்வான்ஸ் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக இன்னொரு பயம் வந்து இந்த கீமோதெரப்பிக்குனாவே முடி கொட்டிடும், ஆள் பாதி ஆயிடுவாங்க, ரொம்ப சைட் எஃபெக்ட்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும், அந்த மாதிரி ஒரு பெரிய பிலீஃப் இருக்கும். அதனாலேயுமே வந்து வைத்தியத்துக்கு வராமல் நிறைய பேர் அதுக்கே பயந்து வராமல் இருப்பாங்க. எனக்கு அதெல்லாம் வேணாம், நான் இப்படி இருந்துட்டு போகிறேன்னு சொல்லிட்டு. பட் இப்போ இருக்கிற ட்ரக்ஸ்லாம் உங்களுக்கு முடியும் கொட்டாது, எந்த சைடு எஃபெக்ட்டுமே இருக்காது, அந்தளவுக்குலாம் ட்ரக்ஸ் வந்துடுச்சு. இப்போது சர்ஜரியுமே டெக்னிக்ஸுமே வந்து ரொம்ப அட்வான்ஸ் ஆகிடுச்சு. முன்னாடி வந்து இதெல்லாம் பண்ணலாம்னு நினச்சி பார்க்காத அளவுக்குலாம் சர்ஜரிஸ் வந்து தே ஆர் டூயிங், ஐ எம் ஆல்சோ டூயிங். ஸோ lot of advance in treatment of all cancers, not only sarcomas. Yeah, that is actually my next question, because எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்களுக்கே இருந்தது, but through the technicality I think he's crossed the stage now. ஸோ அது அட்வான்ஸ்டாக இருக்கும்பொழுது அதில் நிறைய பெனிஃபிட் இருக்குன்றாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி ரெண்டு பேருமே டிஃப்ரெண்ட் ஸ்பெஷலைசேஷனில் இருக்கும்போது வாட் இஸ் த டெக்னிகாலிட்டிஸ் நவ் விச் இஸ் அட்வான்ஸ்ட் மோர் ஃபார் தீஸ் ட்ரீட்மெண்ட்ஸ்னால் என்ன சொல்லுவீங்க? ஜென்ரலாக சார்கோமாஸ்க்கு எனி கேன்சர்ஸ் ஃபார் தட் சர்ஜரி வந்து என்ன ஒரு நார்மல் ரெகுலர் சர்ஜரிக்கும் கேன்சர் சர்ஜரிக்கும் மேஜர் டிஃப்ரென்ஸ் வந்து ரேடிக்கல் சர்ஜரின்னு சொல்லுவோம். ரேடிக்கல் சர்ஜரினா நிறைய டிஷ்யூஸாக எடுக்கணும். கேன்சர் வந்து எப்படின்னா நமக்கு வாட் யூ சி இஸ் நாட் வாட் இஸ் தேர், அதை தாண்டி நம்ம பார்க்குறத தாண்டி அது நிறைய இடத்துக்கு பரவிருக்கும். அதுதான் அதோட தன்மையே. அது பிளட்டில் கலந்து வேறு உறுப்புக்கும் போகலாம், இல்லை நியர்பை நெறிக்கட்டிகளுக்கு பரவிருக்கலாம், இந்த மாதிரி நிறைய பரவும். இப்போ அதனால் நம்ம வந்து அதுக்கு ஒரு அலவன்ஸ் கொடுத்து, நம்ம கண்ணுக்கு தெரியாமல் அது எங்கெங்கே பரவிருக்கும் அலவன்ஸ் கொடுத்து தான் ஆப்ரேட் பண்ணுவோம். அப்போ வந்து அந்த சர்ஜரியோட இது வந்து ரொம்ப பெரிய சர்ஜரியாக இருக்கும், ரேடிக்கல் சர்ஜரிஸாக இருக்கும்.
இப்போ நாக்கில் வந்ததுன்னா நாக்கை மட்டும் எடுத்தால் பத்தாது, நாக்கோட சேர்ந்து கழுத்தில் இருக்க நெறிக்கட்டிகள் இந்த மாதிரி நிறைய எடுக்க வேண்டியிருக்கும். சார்க்கோமா சர்ஜரிஸும் இதே மாதிரி தான். அந்த ஒரு இடத்துல மசில் குரூப்பில் இருந்தாலும் அதை மட்டும் எடுத்தால் பத்தாது. அது எங்கே பக்கத்தில் எப்படி பரவக்கூடிய அந்த இது இருக்கோ, டிஷ்யூஸில் எங்கெங்கே பரவலாம் அப்படின்னு நாங்கள் பிளான் ஐடென்டிஃபை அதையும் சேர்த்து எடுக்கணும். அப்போ அந்த ரேடிகாலிட்டி வந்து ரொம்ப ஜாஸ்தியாகும். இப்போது இதுதான் வந்து கேன்சர் சர்ஜரியோட வெரி டிஃபிகல்ட் பார்ட்டு. ஏன்னா ரேடிகாலிட்டின்னு வரும்போது நடுவில் இருக்கிற நார்மல் டிஷ்யூ எல்லாத்தையும் எடுத்துருவோம், எதையுமே விட்டு வைக்க மாட்டோம். இப்போது சார்க்கோமா எடுத்துறீங்க, பக்கத்தில் போன் இருந்ததுன்னா அதை எடுத்துருவோம், பக்கத்தில் பிளட் வெசல்ஸ் இருந்ததுன்னா அதை எடுத்துருவோம், பக்கத்தில் முக்கியமான இம்பார்ட்டன்ட் நர்வ்ஸ் வந்து அதையும் எடுத்துருவோம். ஏன்னா அப்படி எடுத்தால் தான் அதை க்யூர் பண்ண முடியும். அந்தளவுக்கு அந்த ரேடிகாலிட்டி வந்து வெரி ஹையாக இருந்துச்சு. இப்போது வித் டைம் we understand the cancers and we understand exactly how it spreads. எந்த பாத்வே அது எடுக்குது, சார்க்கோமானா அது எந்த பாத்வே எடுக்குது, கேன்சர்னா அது எந்த பாத்வே எடுக்குது, கார்சினோமானா எந்த பாத்வே எடுக்குதுங்கிறத வந்து ரொம்ப தெளிவாக இப்போ வந்து ஓவர் பீரியட் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் மல்டிபிள் ஸ்டடீஸ் அந்த சப்டைப்பை பொறுத்து இதை பொறுத்து நம்மளால் ஐடென்டிஃபை பண்ணி நம்ம கற்று வச்சுருக்கோம். இப்போ அதனால் ஒவ்வொரு சார்க்கோமாவையும் அதை அனலைஸ் பண்ணி ப்ரீஆப்பாகவே முன்னாடியே அந்த பிளானிங் வந்து மச் பெட்டராக பண்ண முடியுது. ஸோ ப்ரீஆப்ரேட்டிவ் பிளானிங் வந்து ரொம்ப எக்ஸ்டென்சிவாக ரொம்ப ப்ரிசைஸாகவும் அக்யூரேட்டாகவும் பண்ணுறதுனால இது கேன்சர் சர்ஜரியோட மார்பிடிட்டி வந்து ட்ரமாட்டிக்காக குறைச்சிருக்கு. அதுதான் வந்து மேஜர் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இன் சார்க்கோமா சர்ஜரிஸ். இன் அதர் கேன்சர்ஸ் ஜென்ரலாக கேட்டிங்க அப்படின்னா, இப்போ ஒரு ஸ்டமக்கில் ஒரு கேன்சர் வருது, லங்கில் ஒரு கேன்சர் வருதுன்னா அந்த இடத்த போய் ரீச் பண்ணுறதுக்கே நம்ம பெருசாக ஓப்பன் பண்ணிட்டு தான் போவோம். பெருசாக ஓப்பன் பண்ணிவிட்டு, செஸ்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு, அப்டமன் ஓப்பன் பண்ணிவிட்டு தான் உள்ளேயே போவோம். இன்றைக்கி அப்படி இல்லை. இன்றைக்கி ரொபாட்டிக்ஸ் வந்துருச்சு, லேப்ரோஸ்கோப் வந்துருச்சு, மினிமலி இன்வெசிவாக சின்ன சின்ன ஹோல்ஸ் போட்டு we can send the instruments inside. அது மூலமாக ப்ரிசைஸாக the same kind of surgery அதே ரேடிகாலிட்டியோடு நம்மளால் இன்றைக்கி பண்ண முடியுது. இதுதான் சர்ஜிக்கலாக வந்து பெரிய அட்வான்ஸ்மெண்ட்ஸ். அண்ட் வாட் ஆர் த ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் டாக்டர்? இந்த ஒரு விஷயத்துக்கு வந்து லைக் தீஸ் ஆர் த சேஃப்டி திங்ஸ். இந்த மாதிரி ஒரு விஷயம் பார்த்துக்கிட்டா லைக் வி குட் ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் இது நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. சார்க்கோமாஸ்க்கு ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் கிடையாது, ஒன்லி அவேர்னஸ் மட்டும்தான். அண்ட் நீங்கள் சொன்னீங்க சார்க்கோமா பொறுத்த வரைக்கும் கை வலி இல்லை மூட்டு வலி இதை தாண்டி வாட் ஆர் த சிம்டம்ஸ்? ஒரு ஏர்லி ஸ்டேஜ்லேயே வந்து டு ஃபைண்ட் அவுட் தீஸ் ஆர் த சிம்டம்ஸ் இருந்தாலே கொஞ்சம் இட்ஸ் பெட்டர் டு செக் வித் த டாக்டர்னா என்ன? ஸ்வெல்லிங் தான், ஸ்வெல்லிங் அண்ட் பெயின் தான். ஸ்வெல்லிங் அண்ட் டிசபிலிட்டி, ஒரு ஜாயிண்ட்டை மூவ் பண்ணாமல் போக முடியாமல் போகிறது, நடந்தால் வலிக்கிறது. அப்படின்னா நாங்களாம் லிகமெண்ட் இஷ்யூன்னு நினச்சிக்கிறோம் டாக்டர். அது உங்கள் ஏஜில் இட் மைட் பி ட்ரூ, பட் வென் இட் ஹேப்பன்ஸ் டு யங்கர் பீப்புள் இல்லையா, ஒரு டிசபிலிட்டி வருது, ஒரு இது பண்ணி நடக்கிறாங்க, இல்லை ஒரு ஸ்வெல்லிங் ஆப்வியஸாக ஒரு ஸ்வெல்லிங் பார்க்குறோம், அது வந்து அதுவும் வெரி ஷார்ட் டியூரேஷன். ஸ்வெல்லிங் வந்து எல்லா ஸ்வெல்லிங்கும் சார்க்கோமா கிடையாது. இயர்ஸ் டுகெதர் 20 வருஷம் 10 வருஷம் லைப்போமாலாம் அப்படியே தான் இருக்க போகுது, அதெல்லாம் அப்படியே இருக்கும். பட் வென் யூ சி ஸ்வெல்லிங் திடீர்னு பார்க்குறீங்க, பார்த்துட்டு அந்த ஸ்வெல்லிங் நோட் பண்ணிகிட்டே இருக்கீங்க, ஒன்றும் பெயின்ஃபுல்லாலாம் இருக்காது. அந்த ஸ்வெல்லிங் போனில் வர சார்க்கோமாஸ் தான், கொஞ்சம் ஆஸ்டியோ சார்க்கோமாஸ் தான் பெயின்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி சாஃப்ட் டிஷ்யூஸில் வர சார்க்கோமாஸ் வந்து பெயின்ஃபுல்லாலாம் இருக்காது, ஒரு ஸ்வெல்லிங் மாதிரி தான் ப்ரெசென்ட் பண்ணும். பட் தட் ஸ்வெல்லிங் ஓன்ட் கோ அவே. அதே மாதிரி லைப்போமா மாதிரி அதே ஸ்டாட்டிக்காகவும் இருக்காது, அது இட் வில் பி க்ரோயிங். அந்த பீரியட்லேயே நீங்கள் வந்து எனி ஸ்வெல்லிங் தட் க்ரோஸ் அண்ட் எனி ஸ்வெல்லிங் தட் ஹஸ் அக்கர்ட் ரீசெண்ட்லி கண்டிப்பாக உடனே வந்து பார்த்துருவோம். 2 signs: swelling which grows, swelling which develops pain. சும்மா இருந்த ஸ்வெல்லிங் வலி வருதோ, சும்மா இருந்த ஸ்வெல்லிங் திடீர்னு பெருசாக ஆரம்பிக்குது, இது ரெண்டும் வந்ததுன்னா இமீடியட் எனி கைண்ட் ஆஃப் டிஸ்கம்ஃபர்ட்னா டிஸ்கம்ஃபர்ட் வித் அ க்ரோயிங் சிம்டம்ஸ். ஓகே. அண்ட் ஃபைனலி டாக்டர், இவ்வளோ ட்ரீட்மெண்ட்ஸ் நம்ம இவ்வளோ விஷயம் பேசியிருந்தாலும் விஎஸ் ஹாஸ்பிட்டல் பொறுத்த வரைக்கும் தீஸ் ஆர் த திங்ஸ், எங்ககிட்ட இவ்வளோ விஷயம் இருக்குது ஃபார் அ பேஷண்ட் டு வாக் இன் அண்ட் டேக் அ ட்ரீட்மெண்ட் அப்படின்னா என்ன மாதிரி விஷயங்கள் விஎஸ் ஹாஸ்பிட்டலில் இருக்குது? இப்போ எங்கள்கிட்ட வந்து இப்போ ரேடியேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா வி ஹேவ் த லேட்டஸ்ட் மிஷின். பிரெயினில் வந்து நீங்கள் கரண்ட் கொடுக்கணுன்னா அதில் என்ன ப்ராப்ளம்னா, முன்னாடி உள்ள மிஷின்லாம் வந்து நீங்கள் ஒரு பிரெயின் டியூமருக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா சுற்றி உள்ள நார்மல் பிரெயின்லேயும் இந்த கதிர் போய் தாக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் நிறைய வரும். லாஸ் ஆஃப் மெமரி, லாஸ் ஆஃப் ஸ்மெல், இல்லை ஒரு கை வராமல் இருக்குது, பேச்சு வராமல் இருக்குது, அந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் வரலாம்.
இப்போ வந்து அப்படி கிடையாது. தே மேப் இட் அப் டு 1 மில்லிமீட்டர் 2 மில்லிமீட்டர் வரைக்கும் இந்த சின்ன கடுகளவுக்கு உள்ள டியூமர் கூட அதுக்கு மட்டுமே நீங்கள் வந்து ட்ரீட் பண்ணுற மாதிரி ரேடியேஷன் ஆங்காலஜி எடுத்துக்கிட்டிங்கன்னா அது இருக்குது. இப்போ சர்ஜிக்கல் ஆங்காலஜி எடுத்துக்கிட்டிங்கன்னா ரோபோட்டிக்ஸ் இருக்குது, லேப் இருக்குது. வி ஹேவ் லாட் ஆஃப் ஹார்மோனிக்கு, ஹைபெக்குங்கிறது வந்து வெரி அட்வான்ஸ்ட் அப்டமன் சர்ஜரி. ப்ராபப்ளி சிட்டிலேயே ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஹைபெக் சர்ஜரிஸ் பண்ணுறது வந்து விஎஸ் ஹாஸ்பிட்டல் தான். அதாவது வயிற்றில் வந்து நிறைய இடத்துல கேன்சர் பரவி இருந்ததுன்னா, அதாவது ஒரு லிவரில், அப்புறம் கொழுப்பில், லிம்ஃப் நோட்ஸில், கல்லீரலில் எல்லாத்துலேயும் பரவி இருந்தாலும் அதுக்கு பண்ணுற சர்ஜரி தான் ஹைபெக்கு. தட் தே டூ. அதுக்கு லாட் ஆஃப் எக்யூப்மெண்ட்ஸ் தே ஹேவ். ஸோ ஹை அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கும்போது the quality of surgery that they are delivering is very high. Medical oncology எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த டார்கெட்டட் ட்ரக்ஸுங்கிறது வந்து இஸ் அ வெரி நியூ திங். சைட் எஃபெக்ட்ஸ் ரொம்ப கம்மி அண்ட் குணப்படுத்துறதோட எஃபிகசியும் அதோடது ஜாஸ்தி. அது நிறைய பண்ணுறோம். கொஞ்சம் காஸ்ட் இஷ்யூஸ் வந்து அது இருக்கும் அதில். பட் வாட் வி டூ இஸ் வி டாக் டு த கம்பெனிஸ், பிகாஸ் எங்களுக்கு வந்து ஹை வால்யூம் சென்டருங்கிறதுனால வி டாக் டு த ஃபார்மா கம்பெனிஸ். ஸோ இப்போ ஒரு 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 3 வயல் வாங்கி கொடுத்தா ஒரு 7 வயல் ஃப்ரீயாக கொடுங்க. ஸோ அந்த மாதிரி வி வில் டாக் டு த கம்பெனி. ஸோ தட் ஒரு 10 வயலுக்கு நீங்கள் 2 லட்சம் கொடுத்து 20 லட்சம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் 6 லட்சம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அதே ஒரு 10 வயலை ட்ரீட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி கிவ் த பெனிஃபிட் டு த பேஷண்ட்ஸு. அண்ட் அதுவும் இல்லாமல் பொதுவாக கேன்சர் ட்ரீட்மெண்ட் காஸ்ட்லிங்கிறது ஒரு பிலீஃப் இருக்குதும். ஸோ இந்த மெடிசின்ஸ் எல்லாமே. ஸோ நாங்கள் வந்து வி டோன்ட் செல் எனி மெடிசன் ஆன் எம்ஆர்பி. We subsidize it so that more people can afford the medicines to and get treated. ஏன்னா ஓவரால் கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுங்கிறது ஒரு ப்ரொலாங்டு ட்ரீட்மெண்ட்டு. லாட் ஆஃப் ஃபைனான்ஷியல் பர்டன் இஸ் ஆல்சோ தேர். ஸோ வி டூ தேட். இது தவிர பொதுவாக வந்து கேன்சர் வரும்போது பேஷண்ட்டும் சைக்காலஜிக்கலாக அஃபெக்ட் ஆகிறாங்க, அட்டெண்டர்ஸும் சைக்காலஜிக்கலாக அஃபெக்ட் ஆகிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங், குரூப் தெரப்பீஸு, அதுக்கப்புறம் ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜில் வர்றாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து எண்ட் ஆஃப் ஸ்டேஜ் கேர்னு சொல்கிறது, அவங்கள வந்து வழி இல்லாமல் அவங்க இருக்கிற வரைக்கும் போகாமல் இருக்கிறதுக்கு பாலியேட்டிவ் தெரப்பி, ஹோம் கேர். ஸோ லாட் ஆஃப் திங்ஸ், கம்ப்ளீட் கேமட் வந்து பிகினிங்லேருந்து எண்டு வரைக்கும். டயக்னாஸ்டிக்குமே எவ்ரி திங் வி ஹேவ் எக்ஸப்ட் பெட்டு விச் ஹேவ் அ டைப். ஸோ எல்லாமே ஃப்ரம் டயக்னோசிஸ் ரைட் டு எண்ட் ஆஃப் லைஃப் வந்து வி ஹேவ் எவ்ரி திங் டு டேக் கேர் அட் விஎஸ். இப்போ சார்கோமாஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து இந்த சொன்னேன் இல்லைங்களா, குழந்தைங்களுக்கு வந்து எலும்பு எடுத்துட்டிங்கன்னா இந்த கால் வளரும், இந்த கால் வளராது. ஸோ அதுக்கு வளர மாதிரி இம்ப்ளான்ட்ஸ் வைக்கிறது. ஸோ அந்த டெக்னாலஜிலாம். ஸோ இன் எவ்ரி திங் வி ஆர் ஆன் பார் வித் த வேர்ல்டு, வெஸ்டர்ன் வேர்ல்டு. ஒன்லி அட்வான்டேஜஸ் வி கிவ் இட் அட் அ வெரி அஃபோர்ட் பண்ணுற மாதிரி வி கிவ் இட் அண்ட் வி டூ இட் வித் வார்ம்த். அது மோர் இம்பார்ட்டண்ட். ஒரு ஹேண்ட் ஆன் த ஷோல்டர் ட்ரீட்ஸ் மோர் தேன் அ டேப்லெட். ஸோ வி டூ தேட் அ லாட். இல்லை, நீங்கள் அழகாக சொல்லிட்டீங்க சார். பட் 2 பேர்கிட்டமே எனக்கு கேட்கணும், ரவுண்ட் அபவுட் எவ்வளோ சர்ஜரிஸ் யூ பீப்புள் ஹவ் டன் இட் சோஃபா? ஃப்ராக்சர்ஸ் வந்து கணக்கு இல்லை, நான் கணக்கு வச்சுக்கல ஃப்ராக்சர்ஸை. நீ ரீப்ளேஸ்மெண்ட் அண்ட் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4000 to 4500 சர்ஜரிஸ் பண்ணியிருப்பேன். பட் கேன்சரில் வந்து இந்த லிம்ப் சால்வேஜ்னு சொல்கிறோம் இல்லைங்களா, காலை காப்பாற்றுற சர்ஜரி, அது 200க்கு மேலே பண்ணியிருப்பேன். தமிழ்நாட்டிலே வந்து எனக்கு மேலே ஒரே ஒருத்தர் தான் என்னோடய வாத்தியார் மயில்வாணன் சார் மட்டும்தான் நம்பர்ஸ் பண்ணியிருப்பார். அவருக்கு அடுத்த அளவுக்கு வந்து அதிகமாக நம்பர்ஸ் நான் தான் பண்ணியிருக்கேன். சர்ஜிக்கல் ஆங்காலஜி அவர் நிறையவே பண்ணியிருப்பார். அது இட்ஸ் எங்களுக்கு வந்து நம்பர்ஸ் வந்து சார்கோமாவோட இன்சிடென்ட்ஸ் வந்து ரொம்ப லோ, அதனால 200ங்கிறது வந்து ரொம்ப பெரிய நம்பர். ஸோ இது அப்படி கிடையாது. இது இயர்லியே எனி கேன்சர் சர்ஜரிஸ் 200 ஈஸியாக பண்ணிவிடுவோம். பர் இயர் 200-300 பண்ணிவிடுவோம். பிஎஸ்சில் வந்து நீங்கள் சர்ஜிக்கல் ஆங்காலஜி சரவணனோட டிபார்ட்மெண்ட் வந்து வி வில் ப்ராபப்ளி டூ சம்வேர் அரௌண்ட் 500-600 சர்ஜரிஸ் எ இயர். முறையாக இங்கிலாண்டில் போய் படிச்சுட்டு வந்த மெடிக்கல் ஆங்காலஜிஸ்ட் கண்ட்ரிலேயே எங்கள் அப்பா தான். அவர் வந்து ரொம்ப சாந்த சுரூபி, கோவமே வராது, ரொம்ப சாஃப்ட்டு அண்ட் ரொம்ப ஸ்ட்ராங் வில் பவர். ஸோ அவரை பார்த்தாவே நிறைய பேஷண்ட்ஸ்க்கு வந்து பாதி குணமாயிடும். ஸோ அந்த ஒரு எஃபெக்ட் ஹி ஹேஸ். ஸோ எனக்கு வீட்லேயே எனக்கு அந்த ஒரு ரோல் மாடல் இருந்ததுனால இட் வாஸ் ஈஸி. இந்த கம்பேஷனுக்கு வந்து ஃபாதரோட இது தான் பேசிக்காக. அப்பா வந்து ஹி ஸ்டார்டட் த முதல்ல போய் இங்கிலாண்டில் வந்து படிக்க ஆரம்பித்தாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்பான்சர் பண்ணி படிக்க வச்சாங்க.
படித்ததுக்கப்புறம் அங்கேயே இவர் ஸோ குட் அங்கேயே இருக்க சொல்லி எல்லோரும் சொன்னாங்க. பட் இல்லை கவர்மெண்ட் என்னை அமுச்சு வச்சுச்சு, நான் இங்கே தான் வரணும்னு சொல்லிட்டு இங்கே வந்து 1978 ஃபஸ்ட்டு ஜிஹெச்சில் வந்து கேன்சர் டிபார்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணார். அதுக்கு முன்னாடி வந்து தனியார் தான் இருந்தது. டாட்டா, அடையார், கித்வாய், எம்பி ஷான்னு 4 இருந்தது இந்தியாவில். ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் முதல்ல கேன்சர் டிபார்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணது அப்போ தான் 1978. அதே மாதிரி இந்த டிஎம்ங்கிறது மெடிக்கல் ஆங்காலஜிக்கான பிஜி. இது ஃபஸ்ட் அதுவுமே தனியாராக இந்த 4 சென்டரில் தான் இருந்தது. ஃபஸ்ட்டு எம்எம்சியில் கவர்மெண்ட் ஜென்ரல் ஹாஸ்பிட்டலில் வந்து 1994 வந்து இந்தியாவிலே ஃபஸ்ட்டு ஒரு டீச்சிங் காலேஜில் அப்போ தான் ஆரம்பித்தாங்க. ஸோ 98 ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் அவருக்கு அந்த பூர் பேஷண்ட்ஸோட கனெக்ட் இல்லாததுனால தான் இந்த ஹாஸ்பிட்டலில் ஆஃப்டர் த ஏஜ் ஆஃப் 60 he started this hospital. Because he wanted to give this affordable care to patients, because cancer treatment வந்து ரொம்ப காஸ்ட்லிங்கிறதுனால அது குறைக்கணுங்கிறது இது ஆரம்பித்தது. ஆரம்பித்து ஸ்லோவாக வி பீன் சக்ஸஸ்ஃபுல். எல்லாம் புதுசு டெக்னாலஜிஸ் எல்லாம் கொண்டு வந்தோம். ஒரு ரொம்ப நாள் ஆசை வந்து நார்த் சென்னையில் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 33% பாப்புலேஷன், சென்னையோட பாப்புலேஷன் இருக்குது. அஃபோர்டபிலிட்டியும் கொஞ்சம் கம்மியான ஏரியா இல்லையா, எப்போவுமே சவுத் இஸ் ரிச்சர் இல்லையா. ஸோ அங்கே வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் ஆரம்பிக்கணும்னு அப்பாவுக்கு ரொம்ப ஆசை. ஸோ அது ஃபைனலாக அவர் சொல்லிக்கிட்டே இருந்தார். பட் நாங்கள் இந்த பக்கமே பார்த்து இங்கேயே பண்ணிகிட்டு இருந்தோம். பட் ஃபைனலாக ஒரு ஆசையை நிறைவேற்றுறதுக்காக இப்போ வந்து நெக்ஸ்ட் மந்த் வந்து வி ஆர் ஸ்டார்டிங் ஹாஸ்பிட்டல் இன் தண்டையார்பேட் ஆல்சோ, நார்த் சென்னையில். அவர் விரும்புகிற மாதிரியே, அங்கே உள்ள பேஷண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரியே, அங்கே உள்ள மக்களுக்கு ஏற்ற மாதிரியே கொஞ்சம் அவங்க அஃபோர்ட் பண்ணுற மாதிரி, பட் அட் த சேம் டைம் குவாலிட்டி கேர். ஸோ அங்கேயும் சரவணன் தான் இஸ் கோயிங் டு ஹெட் த சர்ஜரி பார்ட் அண்ட் ஆல். ஸோ திஸ் இஸ் அவர் ஜேர்னி. ஐம் ஷுர் கண்டிப்பாக மக்களுக்கும் இது ரொம்ப ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். அண்ட் இதுலேருந்து ஒரு புரிதல் வந்து அஃப்கோர்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி இதெல்லாம் தாண்டி தட் வார்ம்த் அண்ட் லவ் ஃப்ரம் த டாக்டர்ஸ் தான் பேஷண்ட்ஸை குணப்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ளீஸ் கண்டினியூ டு டூ ஸோ, அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ஐ ரியலி ஹேட் அ கிரேட் டைம். தேங்க்யூ.